அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஈச்சமொட்டை பகுதியில் நிற்கிறோம். அதாவது சுண்டுக்குழிக்கும் அந்தோணியார் கோயிலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிற்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. அதாவது இந்த வீடு வந்து ஒரு மேல் மாடி வீடாகத்தான் இருக்குது. அதோட இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணியும் வந்து சிறப்பாக பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அதன் முன்பக்கம். இந்த வீட்டின் முன்பக்கத்தில் நீங்கள் வந்து வாகனங்கள் பார்க் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீட்டின் மேலதிக விடயங்களை. அதாவது இந்த வீட்டு வாசலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு பக்கம் பார்த்தபடி தான் அமைந்திருக்குது. அதே நேரம் சாமியரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு வாசலாக தான் இருக்கும். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து போட்டிக்கோ. இனி நாங்கள் வீட்டுக்குள்ளே பார்ப்போம். அதாவது இதுதான் ஹோல். இந்த ஹோல் பகுதி வந்து அதாவது நீங்கள் வீட்டை பொறுத்தவரையில் வீட்டின் முழு பகுதியும் வந்து முழுதாக மாவல் பதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இது ஒரு லக்ஸரி வீடாக தான் காணப்படுது. அதற்குரிய வசதிகள் அனைத்தும் வந்து இந்த வீட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் இந்த வீடு வந்து எவ்வளவு சிறந்த முறையில் வந்து பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த வீடு தான் இப்போ எங்களுக்கு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. வாருங்கள், ஒவ்வொரு விடயமாக நாங்கள் விரிவாக பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் சாமியரை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வடக்கு வாசல் அமைப்பு முறையில் தான் இருக்குது. தொடர்ந்து இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் எங்களால் தொடர்ந்து பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் சாமியறைன்ற முழு வடிவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கிற சாமியாரோட சேர்த்து 5 அறைகளில் 2வது அறையை தான் பார்க்க போகிறோம். இந்த 2வது அறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் இந்த 2வது அறை முழுதாக ஏசியாக தான் இருக்கும். அதுவும் வந்து என்னென்னு சொன்னால் இது தனி அறையாக தான் இருக்கும். சாமி அறை போன்ற ஒரு சிறிய அறை, ஒரு டபுள் பெட் போடக்கூடிய ஒரு சிறிய அறையாக தான் காணப்படும். இனி நாங்கள் பார்க்க போகிறது இந்த லக்ஸரி வீட்டின் 3வது அறையை தான் பார்க்க போகிறோம். இந்த 3வது அறைக்குள்ள மற்ற அறைகளுக்குள்ள இல்லாத மாதிரியான சில சிறப்பம்சங்கள் இருக்குது. அதாவது இந்த 3வது அறையால் நாங்கள் வந்து என்ன செய்யலாம், வெளியால் போகக்கூடிய வசதியும் வந்து காணப்படுது. அதாவது இந்த கதவால் நீங்கள் வெளியில் போகலாம். அதாவது இதுக்கு தனியாக வெளியில் போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு கதவு இருக்குது. அதே நேரம் இந்த 3வது அறை வந்து அட்டாச் பாத்ரூம் வசதியோட, அதாவது இணைந்த குளியலறை வசதியோட காணப்படுறதோட கபர்ட்டும் வந்து ஃபிக்ஸ்டாக இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 3வது அறையில் கபர்ட்டும் வந்து ஃபிக்ஸ்டாக இணைக்கப்பட்டிருக்குது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதோட இந்த அறைக்குள்ள காணப்படுற இணைந்த குளியலறையை பார்ப்போம். இந்த இணைந்த குளியலறை வந்து நவீன முறையில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது. அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட் கொமர்ட் வந்து காணப்படுது. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கும் வந்து இருக்குது. சிங்கை பொறுத்தவரையில் நவீன முறையில் தான் அந்த சிங் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இந்த 3வது அறையின் முழுமையான விடயங்களையும் வந்து பார்த்திருப்பீங்கள். அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து 4வது அறை. இந்த 4வது அறையும் வந்து முழுதாக ஏசி. ஆனால் இந்த அறைகளில் வந்து இணைந்த குளியலறை இல்லை, கபர்ட் வசதியும் இல்லை, ஆனால் ஏசி வசதி உண்டு. அதாவது இந்த வீட்டின் 4 அறைகள், நாங்கள் பார்த்த 4 அறைகளில் 2 அறைகளுக்கு ஏசியும் 1 அறைக்கு வந்து இணைந்த குளியலறையும் காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து 5வது அறை. இந்த 5வது அறை வந்து மிகப்பெரிய அறையாக தான் இருக்கும். அதாவது இது மாஸ்டர் பெட்ரூமாக தான் இருக்கும். அதாவது இதுக்குள்ள மிகப்பெரிய கபர்ட் வசதியும் அலுமாரி வசதியும், தொடர்ந்து இந்த ரூமும் வந்து ஏசியாக தான் காணப்படுது. அதோட இந்த அறைக்கும் வந்து இணைந்த குளியலறை காணப்படுது. அதை பற்றி தான் நாங்கள் இனி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த அறையோட இருக்கிற குளியலறை. தொடர்ந்து இந்த வீட்டின் கீழ்த்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 அறைகள், அதில் 2 அறைகள் வந்து இணைந்த குளியலறை கபர்ட்டோடையும், 3 அறைகள் சாமி அறையோட சேர்த்து 3 அறைகள் வந்து தனியான அறைகளாக காணப்படுவதோடு 5 அறைகளில் 3 அறைகளுக்கு வந்து ஏசியும் வந்து காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த வீட்டின் இணைந்த பொது குளியலறை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த குளியலறையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் நாங்கள் முன்னர் பார்த்த அறைகளுக்குள்ள காணப்படுற குளியலறை போன்றுதான் இதுவும் வடிவமைக்கப்பட்டிருக்குது. முழுதாக மாவில் பதிக்கப்பட்டுள்ளது. குளியலுக்கான பகுதியாக தனியாக ஒரு பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் பேசின் வந்து காணப்படுகிறது. அனைத்து குளியலறைகளும் வந்து நவீன வசதியில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. நவீன வசதியை கொண்டிருக்கிறதா தான் காணப்படுது. அது நீங்கள் இந்த காணொலியில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து இந்த வீட்டின் கிச்சனை தான் பார்க்க போகிறோம். அந்த கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீன முறையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. வாருங்கள் பார்க்கலாம்.
முதலாவது நீங்கள் இந்த கிச்சனுக்குள்ளே என்டர் பண்ணினோடனே தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேண்ட்ரி கபர்ட். அதாவது நீங்கள் இந்த பேண்ட்ரி கபர்ட் வந்து நவீன முறையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ்டாக கேஸ் ஹொப்பும் அதே நேரம் கேஸ் ஹூட், அதாவது குக்கரோட ஹூடும் வந்து வைக்கப்பட்டிருக்கு. தளம் முழுதாக கிரனைட் கல்லால் பதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் ஃபில்டர் வந்து இணைக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் கீழ்த்தளத்தில் உள்ள விடயங்களை பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இனி நாங்கள் பார்க்க போகிறது வந்து மேல்தளம். இதுதான் மேல்தளத்துக்கு போகிறதுக்கான படி அமைப்பு. இந்த ஹேண்ட் ரெயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுதாக மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கு. படி வந்து இது மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த மரத்திற்கு இணையான கலர்லேயே வந்து மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் மேல் தளத்துக்கு வந்துட்டோம். இனி நாங்கள் மேல் தளத்தில் என்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேல் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அறைகளும் ஒரு குளியல் அறையும் மட்டும்தான் காணப்படுது. அதில் முதலாவது அறையை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த முதலாவது அறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து ஏசியாக தான் காணப்படுது. அதே நேரம் இந்த முதலாவது அறைக்குள்ளே வந்து பாருங்க மிகப்பெரிய கபர்ட் வந்து காணப்படுது. அதோட மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த வீட்டில் உள்ள தளவாடங்கள் அனைத்தும் தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ நீங்கள் இந்த அறையின் முழு விவரத்தையும் இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்கள். அடுத்ததாக நாங்கள் இந்த வீட்டில், அதாவது இந்த வீட்டின் மேல் தளத்தில் இருக்கிற அடுத்த அறை 2வது அறையை பற்றி பார்ப்போம். இந்த 2வது அறையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முதலாவது அறை எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் 2வது அறையும் மிகப்பெரிய கபர்ட். அதாவது அந்த அறையின் ஃபுல்லாக வந்து கபர்ட்டும் அதே நேரம் இந்த அறையும் வந்து ஏசி தான். இந்த 2 அறைகளும் தான் இந்த மேல் தளத்தில் காணப்படுகிறது. அதே நேரம் இப்போ நீங்கள் இந்த அறை பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் இந்த காணொலியில் அறிஞ்சிருப்பீங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த வீட்டின் மேல் தளத்தில் காணப்படுற இணைந்த குளியலறையை தான் பார்க்க போகிறோம். எல்லா குளியலறையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரியான பேசின் எல்லா குளியலறையும் காணப்படுகிறது. அடுத்தது கொமோட் ஃபெசிலிட்டி தான் இருக்குது. அதே நேரம் குளியலறைக்குன்னு சொல்லி தனியான பகுதி, அதாவது குளிக்கிறதுக்குன்னு சொல்லி தனியான பகுதி காணப்படுகிறது. எல்லா குளியலறையும் வந்து இந்த வீட்டில் ஒரே மாதிரி தான் காணப்படுகிறது என்பதை நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து மேல்தளத்தில் இன்னொரு இடம் இருக்குது. அதாவது நீங்கள் ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு சொல்லி தனியான ஒரு இடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தாலான சீலிங் வந்து போடப்பட்டிருக்கணும். ஹேண்டில்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு. வெளியில் தவறி விழாமல் இருக்கிறதுக்காக ஹேண்டில்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு. இனி நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த மேல் தளத்திலிருந்து வீட்டின் முன்பகுதியை பார்க்க போகிறோம். அந்த அழகைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா. அதாவது மேல் தளத்திலிருந்து வீட்டின் முன்பகுதியின் அழகு வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது பச்சை பசேல் என்று காணப்படுவது. இனி நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து இந்த வீட்டின் மேல் தளத்துக்கு வர்றதுக்கு வீட்டின் உள்ளுக்குள்ளால வந்து படி இருக்கிற மாதிரி வீட்டுக்கு வெளிப்புறத்திலே வந்து படி இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஹொரடோர் மாதிரியான அமைப்பு மேல் பகுதியில். இந்த பகுதியால் போனோம்னு சொன்னால் நாங்கள் இன்னொரு படியால் நாங்கள் வீட்டுக்கு வெளிப்பக்கத்துக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான படி அமைப்பு வந்து காணப்படுகிறது. அதுதான் நீங்கள் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நாங்கள் கீழே இறங்குறோம். கீழே இறங்கி வீட்டின் பக்க பகுதியையும் முன்பகுதி பின்பகுதியையும் வந்து பார்க்கலாம். அதோட இது போன்று உங்களிடம் விற்க உள்ள விடயங்களை விளம்பரப்படுத்த வேண்டுமாயின் எமது தமிழ் படியன் யூடியூப் சேனலுடைய தொலைபேசி இலக்கம் இந்த காணொலியின் கீழ்ப்பகுதியிலையும், அதாவது அடிப்பகுதியிலையும், இந்த காணொலியின் கடைசி பகுதியிலையும் வந்து கொடுத்திருக்கிறேன். அந்த தொடர் விளக்கத்தோட தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களது விளம்பரங்களை இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருவதோடு, தொடர்ந்து இந்த வீட்டின் தண்ணீர் அமைப்பு முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து குழாய் கிணறு மூலம் தான் தண்ணீர் பெறப்படுகிறது. அதே நேரம் இந்த குழாய் கிணறு தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருந்தாலும் கிச்சனுக்குள்ள வந்து ஃபில்டர் வந்து போட்டிருக்கிறபடியாக நீங்கள் இதே தண்ணீரை நீங்கள் குடிநீர் தேவைகளுக்கோ என்ன தேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் தண்ணீர் வடிகால் அமைப்பு வந்து வசதியும் வந்து செய்து வச்சிருக்கணும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து தேங்காத மாதிரி வெளியில் போகிறதுக்கு தண்ணீர் வடிகால் அமைப்பு வசதியும் வந்து இந்த வீட்டில் செய்து வச்சிருக்கணும். இந்த லக்ஸரி வீடு அமைந்திருக்கிற காணியின் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.25 பரப்பு. இந்த வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து உரிமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8.5 கோடி பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை. இந்த வீட்டை வாங்க விரும்புகிறார்கள் வீடியோண்ட ஸ்கிரீனில் மேல் பகுதியில் தெரிகிற இலக்கத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே போன்று இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன்.